வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய திருக்குற்றால குழல்வாய்மொழி அம்பிகா சமேத குறுங்காலீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதர் அகஸ்தியர் பெருமானையும் அருணகிரிநாதர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி சார், துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய தொழில் மாற்றங்கள் வந்தது. நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, அந்த பிஸ்னஸில் வந்து டக்குன்னு சடனாக ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும், அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். எப்படி இந்த கொரோனா காலங்களில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் கூட மூட சூழ்நிலை வந்துருச்சோ, இப்போது மாதத்துக்கு ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த கம்பெனியை ஸ்டக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ லேபர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதை போல துலாம் ராசி அன்பர்களுக்கு நிலையான வருமானம் வந்து கொண்டிருக்குமே, ஆனால் அந்த வருமான தடை ஏற்பட்டிருக்கும். இன்கம் வந்துக்கிட்டே இருந்தது, ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ரெண்டலாக இருக்கலாம், ஒரு இடம் வாடகையாக இருக்கலாம், அல்லது வெறும் இட குத்தகையாக இருக்கலாம், தர வாடகையாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சீட்டு பிடிக்கிறீங்க, ஒரு சிட்டு கம்பெனி நடத்துகிறீங்க, ஒரு ஃபண்டு நடத்துகிறீங்க, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். நாம் சொல்கிறோம் சீட்டுகள் நடத்துகிறவங்களாம் ஏமாற்றிட்டாங்கன்னு, ஆனால் அந்த சீட்டை எடுத்துகிட்டு எத்தனை பேர் ஏமாற்றிட்டு கட்டாமல் இருக்கான் அதெல்லாம் நமக்கு தெரியுமானா வெளியில் தெரியறதில்லை. நிறைய சீட்டு கம்பெனி ஏமாற்றிட்டாங்க. துலாம் ராசியில் எவ்வளோ பேர் ஏமாந்துருக்குறாங்க சீட்டு நடத்தி. அதேபோல் மெயினாக துலாம் ராசிக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள், தொழில் கஷ்டங்கள், அது தொடர்ந்து கண்டினியூ வச்சுக்கலாமா, மூடிடலாமா, க்ளோஸ் பண்ணிடலாமா, இதுக்காக தான் சாமி நான் பார்க்குறேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் பண்ணுறாங்க. பல 100 கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் செய்கிறாங்க. மாதத்துக்கே பல 100 கோடி டிரான்சாக்ஷன் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 லேபர்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி நம்ம அவங்களால க்ளோஸ் பண்ணவும் முடியாது. இது போல் தொழில் கஷ்டங்கள், பிஸ்னஸில் மெயினாக துலாம் ராசியாக இருப்பார்களே. ஆனால் 10ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான், அப்போ 10ல் குரு இருக்கார். தொழில் மாற்றங்கள் நிகழும், இடமாற்றங்கள் நிகழும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது பொருந்தும். எந்த வேலையும் அவங்க செய்ய முடியாது, ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். அப்போ இந்த துலாம் ராசி என்ன செய்யலாம், தொழிலை காப்பாற்றிக்கணும், மெயினாக பிஸ்னஸை காப்பாற்றிக்கணும். மெயின் வந்து கம்பெனியை காப்பாற்றணும். சாமி இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 200 குடும்பம் 300 குடும்பம் பிழைக்குது. அதில் ஒரு 10 குடும்பம் சொல்லுங்களேன், ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு சின்ன விவசாயத்தை சொல்லுங்களேன், ஒரு டிரான்ஸ்போர்ட்டை சொல்லுங்களேன், ஒரு குவாரியை சொல்லுங்கள், ஒரு குவாரி வேலை செய்யக்கூடியவங்க, க்ரஷர் வேலை செய்யக்கூடியவங்க,
கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட செய்யக்கூடியவங்க, காடுகள் வச்சுருக்கக்கூடியவங்க, தோட்டம் துறவு வச்சுருக்கக்கூடியவங்க, ஒரு தென்னம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. அப்புறம் ஒரு ஷோரூம் எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, லெதர் பிஸ்னஸாக இருக்கட்டும், கிளாத்து பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸோ டைலரிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், தறி சம்மந்தப்பட்டதாக இருக்கும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், பெரிய பெரிய மில்லுங்களாக இருக்கட்டும், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகள் அப்படின்னு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டா அது துலாம் ராசிக்கு கஷ்டமாக உள்ளது. என்ன மாதிரியான கஷ்டம்? தொழிலே நடக்கலைங்க சாமி, வருமானம் இல்லாமல் இருக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசு ரொட்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு இருக்கும், வருமானம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த பிஸ்னஸ் ஸ்டக்காக இருக்கும், பையர் வெளியில் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள். அப்போ தொழில் அமைப்புகளில் வரக்கூடிய கஷ்டங்கள், அப்போ நிச்சயமாக எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இந்த சூரியன் ஜாயின் பண்ணுறதுனால 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அந்த குருவுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய சூரியன், அப்போ துலாம் ராசி அன்பர்களே உங்கள் கஷ்டங்கள் பாதியாக குறையும். அப்போ இந்த சமயத்தில் ஒரு வழிபாடுகள் செய்வீர்களே, ஆலய வழிபாடுகள், அல்ல வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறது, வீட்டில் ஒரு யாகம் செய்வது, ஒரு கம்பெனியில் ஒரு யாகம் செய்வது, ஒரு பெரிய அளவில் ஒரு சண்டி யாகமோ அல்லது ஒரு சுதர்சன ஹோமம், அது உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும். அப்போ இதெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் நல்ல வளர்ச்சி இருக்கும், கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ்க்கு தொழில் முடக்கம் இருக்கும். எப்படி சொன்னோன்னா அதே போல் தான் வேலை வாய்ப்புகள், வேலைக்கும் இதே கஷ்டங்கள் தான் இருக்கும். வேலையில் கவனமாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும், வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும், மேலதிகாரிகள்கிட்ட அனுசரித்து போகணும். அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, அதனால் அந்த மாதிரி விஷயத்திலும் துலாம் ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ துலாம் ராசி என்பதில் இந்த ஜூலை மாதம் தொழில் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் நல்ல முறையில் இருக்கணும், வருமான தடை ஏற்படக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது, என்ன மாதிரியான யாகங்கள் வழிபாடுகள் இல்லை என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யலாம் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே. விருச்சக ராசி ஜூலை மாதம் சார், ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போது ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல அமையும் போது மறைமுகமான சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது, கவலை வேண்டாம். விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது. மெயினாக உங்கள் மாமனார் வழியில் சேர வேண்டிய சொத்து பத்துக்கள், 3ஆம் இடம் விருச்சிகத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு சில அன்பர்களுக்கு அது லாட்டரி யோகமாக இருக்கலாம், ஒரு சில அன்பர்களுக்கு அது புதையல் யோகமாக இருக்கலாம், ஒரு சில அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் வரக்கூடிய பினாமி சொத்துக்களாக இருக்கலாம், இல்லது அம்மா வழி சொத்துக்கள், அப்புறம் மாமனார் மாமியார் வழி சொத்துக்கள், இந்த மாதிரியான உங்களுடைய சொத்துக்களை கூட நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம், டெவலப் பண்ணியிருக்கலாம். அப்போ சொத்து உடன் பிறந்தவர்கள் அவங்களுடைய நல்லா ஒத்துக்காமல் இருக்கிற அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறவங்க, சண்டை போடுறவங்க கூட கையெழுத்து போடலாம், சைன் பண்ணலாம். ரொம்ப நாளாக சைன் பண்ணாதவங்க, ரொம்ப சண்டை போடுறவங்க, அவங்கள கூட மனசு இறங்கி சரி போ தம்பி தானே அப்படின்னு கையெழுத்து போட்டு போயிடலாம். அப்போ சகோதர சகோதரி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள், மாமனார் வழி மாமையார் வழி குடும்ப சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், உடன் பிறந்தவர்களிடம் வழி வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம், தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும். விருச்சக ராசி அன்பர்களே,
அதே போல் விருச்சிக ராசிக்கு இது ரிலேட்டடாக இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், பூர்வீக சொத்து சம்பந்தமாக கேஸ் இருக்கலாம், இடப்பிரச்சனை சம்பந்தமாக கேஸ் இருக்கலாம், டாக்குமெண்ட்ரியில் வில்லங்கங்கள் இருக்கலாம், இடத்துல வில்லங்கம் இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், இது சம்பந்தமான வில்லங்கமான பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குங்க சாமி, இந்த வம்பு வழக்கு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும், கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். குறிப்பாக இந்த இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அது சம்பந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இபி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், இந்த சோலாராக இருக்கலாம், சோலாரு, அப்புறம் அந்த விங்கு, அப்புறம் அனல் மின் நிலையம் இருக்குது, நிலக்கரி நீர்மின் நிலையங்கள் இருக்குது. ஸோ இல்லைன்னா டைரெக்டாக இன்டைரக்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சி எடுத்து நடத்தக்கூடியவங்க, சப்ளையர்ஸாக இருக்கக்கூடியவங்க, ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஆக்டிவேட் ஆகக்கூடியதான் நான் சொல்கிறேன். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங்கு, மெயினாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு இது எல்லாமே இந்த மாதம் கை கொடுக்கும். அந்த மாதிரியான ஜாபு பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கிறனால அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்டது, வெல்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிங்கரிங் செய்யக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு அதெல்லாம் அந்த பாடி அந்த கட்டக்கூடிய ஜாப் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க, சினிமா துறையை சார்ந்து அந்த ஆக்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம், முன்னாள் நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம், அவங்க பிள்ளைங்களுக்கு பற்றி கவலைகளாக இருக்கலாம். அப்போது விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் சிறப்பான, தடைப்பட்ட வருமான தடை ஏற்பட்டிருக்குமேயானால், வருமான தடை ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த தடை விலகும். வருமான தடை விலகும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், புதிய வருமானம் அதிகரிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறேன், நான் கவர்மெண்ட்டு ரிலேட்டடாக ஒரு டெண்டருக்கு மூவ் பண்ணுறேன், இல்லை அரசு அதிகாரிகிட்ட ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதே போல் வெளிநாட்டில் வசிக்கிறீங்க, விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கவர்மெண்ட்டில் பிஆர் வரணும், சிட்டிசன்ஷிப் வரணும், அதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அங்கே நிறைய என்கொயரிகள் இருக்குது, இல்லை அங்கே இதுன்னு வம்பு வழக்கு, போலீஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உங்களை வாழ வைக்கும், பூஜைகள் உங்களை வாழ வைக்கும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ வெளிநாட்டில் வசிக்கிறவங்களாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மெயினாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு டிப்ரெஷன் விலகும். இன்னும் சொல்லப்போனால் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரினியூவலாக இருக்கலாம், இல்லை வேலை ஜாப் ரினியூவலாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் நல்ல தெளிவு கிடைக்கும். ஸோ விருச்சிக ராசி என்பதை இந்த ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள்.